உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு எப்படி நினைச்சிருக்கேன், அதை பத்தி கொஞ்சம் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுது பாட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தாக்கத்தை எனக்கு காதல் ஓவியங்கிற படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப அவருடைய கிளாசிக்கல் பேசுற ஒரு பாட்டு நந்தம் தனம் தனம் நந்தனம் நந்தனந்தம் 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 நந்தம் தனந்தம் நந்தந்தனந்தம் நந்தந்தனந்தம் நந்தந்தனம் என்னாகவே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையில்லை பாவையில்லை ராகங்களில்லை சங்கீதமில்லை சாவொன்றுதான் காதல் இல்லை இல்லாதவேவா சங்கீத ஜாதி முல்லை எந்தன் சங்கீத சலங்கை ஒலி இந்த பேதைக்கு கீதாஞ்சலி தங்க பாதங்கள் செய்யும் ஒலி இந்த ஏழைக்கு கோவில் மணி செவிரெண்டும் விழியாக ஆகும் இனி. இந்த பாடலை ஒரு கண் தெரியாத ஒரு பாடகன் பாடும்போது அவனுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்குங்கிறது ஐயா அந்த பாடலை கொண்டு இருப்பாரு. அந்த இன்னொரு சங்கதி வரும், நான் தேடி வந்த கோடை நிலப்பு அவள் நீதானே நீதானே மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 விடியிலை எனும் போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய் கண்ணில் எங்கும் உந்தன் வில்லும் சிந்தும் கண்ணில். அந்த பாடல்கள் அந்த உணர்ச்சிகள் இந்த பாட்டுக்கே உயிரோட்டமா அவருடைய அந்த குரல் தான் அந்த கதாநாயகன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அவர் பேர் கண்ணன். அந்த படம் தான் அவர் பண்ணாரு, அதுக்கப்புறம் அவர் அட்ரஸே இல்லை. பட் அந்த படம் என்ன ஒரு பெரிய ஹிட் கொடுத்தீங்கன்னா அது பாடலுக்காக, எஸ்பிஐ பாடலுக்காக மட்டுமே வெற்றி நடை ஓட்ட அந்த திரை காவியம் தான் அந்த படம். மறக்க முடியாத ஐயாவின் அந்த பாடல்கள். அந்த படம் காதல் ஓவியம். காதல் ஓவியம் நல்ல டி ராஜேந்திரன்ல இன்னமும் எத்தனை வருஷமானாலும் எந்த ஸ்டேஜ்லயும் பாடக்கூடிய பாடல். அதாவது ஒரு கண் தெரியாத ஒரு நபருக்கு எடுக்கப்பட்ட ஒரு படம். உணர்ச்சிகள்ல அந்த பாட்டுல அது அப்படியே அந்த படம் பூராவே அந்த அதே மாதிரி நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்ம கீழடி கண்மணியில பாத்தீங்கன்னா மூச்சு விடாத ஒரு பாடல் மண்ணில் இந்த காதலில். இதெல்லாம் காவிய காலத்துல அழியாத பாடல். ஐயா லிரிக் எந்த ஒரு இதுவும் பண்ணாமையே அவரோட மூச்சு பயிற்சி எடுத்து பாடக்கூடிய ஒரு பாடகர். அப்படியே ரொம்ப ரொம்ப அந்த பாடலாம் ஒரு காலத்தால் அழியாத ஒரு பாடல் சொல்லலாம். உங்களுக்கு இந்த ரொம்ப ரொம்ப இந்த தாக்கத்தை ஏற்படுத்த பாடல்கள் இது ஒண்ணு. ஓகே சார். எஸ்பிபியோட தமிழ் திரையுலகில் எஸ்பிபியோட பங்களிப்பு எந்த அளவுல இருந்தது? இப்ப நிறைய பேர் இருந்தாங்க, சீர்காழி கோவிந்தராஜ், டிஎம்எஸ், அப்படி நிறைய திருச்சியில நிறைய பழைய சிங்கர்ஸ் எல்லாம் சேர்த்து அத்தனை பேர்லயும் இவர் தனித்தன்மையில இருந்திருக்காரு. ஆனா அவரோட பங்களிப்பு எந்த அளவுல இருந்தது, எத்தனை வருஷம் அவருடைய இது இருந்தது அப்படிங்கிற அது இப்ப பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு நாங்க பாடும் நிலா மீட்டப் குழு, அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் எக்கோ இசைக்குழுன்னு வச்சிருக்கோம். வாய்ஸ் ஆஃப் எக்கோ இசைக்குழு ஆர்கெஸ்ட்ராங்கிறது தமிழ்நாடு கேரளா லெவல்ல பேஸ் பண்ணி பண்ணிட்டு இதுல இப்ப கேட்கிற சாங்ஸே 1970, 80, 90 தான் விரும்புறாங்க.
நீங்க கூட யூடியூப்ல பார்த்தாலும் நிறைய சகோதரர்கள் எபோவ் 40 எபோவ் 50 எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய விரும்பி கேட்கக்கூடிய பாடல்கள் எது இருக்குன்னா 70, 80, 90. பிகாஸ் இப்ப வர்ற எந்த பாடல்களுமே அப்படியே காதுல நிக்கிறது இல்லை. அது அப்படியே பங்களிப்பு. அது வந்து இப்போ இதுல நம்ம சொன்னோம் இல்லையா, நிறைய பாடல்கள் இருக்காங்க. எத்தனை பேர் இருந்தாலும் அவரோட பங்களிப்பு தமிழ் துறையில எந்த அளவுல இருக்கு, அதை பத்தி நீங்க தமிழ் திரையுலகில் சிவனி பங்களிப்புன்னு சொன்னா நம்ம 1970, 80, 90 உள்ள பாடல்கள் எல்லாம் ஒரு வந்து கொடிகட்டி பறந்தாமே சொல்லலாம். அன்னைக்கெல்லாம் இசை ஜாமவாளர்கள் இயேசுதாஸ் ஐயா, நம்ம டி.எம். சௌந்தரராஜன் ஐயா மற்றும் சிறந்த பாடல்களுக்கு நடுவிலே இவருடைய வளம் வந்தார் என்று சொல்லலாம். அவரது பாடல்கள் தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. எம்ஜிஆருக்காகவும் சிவாஜிக்காகவும் அன்றைய காலகட்டத்தில் இருக்கிற விஜயகுமாருக்காகவும் ஜெயசங்கருக்காகவும் அந்த காலகட்டங்களிலே திறம்பட நடித்து வெற்றி வாகை சூடிய நடிகர்கள் மத்தியிலே இவரது பாடல்கள் தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. அதான் எங்களுடைய கொஸ்டினே அதுதான். பங்களிப்பு வந்து அவர் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்திலும் மக்கள் மிகவும் விரும்பி கேட்பது நேருக்கு நேருள்ள அவர்கள் வந்து இசை ஆர்வலர்களை கேட்டுக்கொண்டிருப்பது 70, 80 பாடல்கள், 90 பாடல்கள். நாங்கள் ஒரு இசைக்குழுவிலே ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கு திருச்சி சென்ற போது எங்களுக்கு முதலேயே அவர்கள் அழைப்பு மாணவர்களுடைய கெட்டுதல் ப்ரோக்ராமா இருந்தது. ஒரு 35 வருடங்களுக்கு முன்பு சந்தித்த நண்பருடைய ஒரு கூட மறுகூடல் கெட்டுதலுடைய நிகழ்ச்சிக்கு சென்ற போது எங்களுக்கு அவர்கள் அளித்த புக் செய்ய வரும்போது எங்களது அமைப்பாளரிடம் எங்களை அவர் நாடு இருந்த போது அவர் கூறிய ஒரே குறித்து, எங்களுக்கு இப்போதைய பாடல் எதுவுமே தேவையில்லை. 70, 80, 90 காலகட்டத்தில் வந்த எஸ்பிபி ஐயா, யேசுதாஸ் ஐயா அந்த காலகட்டத்திலே பயணம் செய்தவருடைய பாடல்கள் மட்டும் பாடினால் போதும் என்றும் அதற்கான அந்த சாங்ஸ் லிஸ்ட்னு சொல்வார்கள், அதையும் தந்து அந்த பாடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தது அவர்களது கரகோச ஒலிகளை கேட்கும் போது நாங்களும் இப்போது எடுத்துக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளிலே நாங்கள் இந்த மாதிரி பாடல்களைத்தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு முழுக்க காரணம் எஸ்பிபி ஐயாவுடைய பங்களிப்பது என்பதையும் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.